ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தரலாம். நம்ம எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரைனா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம்னா அதை பாகாக கரைச்சிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்டடாக நம்ம வறுத்தரலாம். பாசிப்பருப்பை வறுத்துட்டு நம்ம பாயாசம் வைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் அந்த வாசமும் செம்மையாக இருக்கும். அதனால் நம்ம இதை வறுத்தரலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நான் குக்கரில் வேக வைக்கிறேன். பாசிப்பருப்பு லைட்டாக ரோஸ்டடாக நம்ம வறுத்தா போதும், அதை ரொம்ப கருக்க விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ நல்லா ரோஸ்டடாக வறுத்தாச்சு. இப்போ நான் இதை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடுறேன். நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு அலசாமல் அப்படியே வறுத்தனால ஃபஸ்ட்டு அலசி இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த தண்ணி இப்போ தேவைப்படாது. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ அலசி எடுத்தாச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுக்க போகிறேன். பாசிப்பருப்பு வேகட்டும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை, அந்த வெல்லம் மெல்ட் ஆனால் மட்டும் போதும். வெல்லத்தை பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஹீட் பண்ணுவோம். அந்த வெல்லம் மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் உருக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை இதோட சேர்த்துக்கிறேன். வெல்லம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு நெய்யில் வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் அண்ட் நட்ஸ், தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய், அதை நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஏலக்காவை நல்லா நைஸாக பொடிச்சிட்டு அது கொதிக்கும் போது பாசிப்பருப்பு பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேணாம். நான் இதில் ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நெய்யில் வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம்ல, ட்ரை நட்ஸ் அண்ட் கிரேப்ஸ், அதை நான் நெய்யில் வதக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காவும் நான் துருவி அதில் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவி இருந்ததுன்னா துருவி போட்டுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அதை அடித்து போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் ட்ரை கிரேப்ஸை போட்டு நல்லா அது பொரிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பாதாம் பருப்பு வச்சுருக்கிறேன், அதையும் அதோட போட்டு வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காவையும் நம்ம நெய்யில் வதக்கி ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் சாப்பிடும்போது அந்த நெய்யில் வறுத்த அந்த தேங்காயும் நல்லா நம்மளுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நட்ஸ் எல்லாம் நல்லா நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ நான் அதை பாயாசத்தோடு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயாசத்தோடு சேர்த்துட்டு நம்ம சூடாக இதை சர்வ் பண்ணலாம். நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தேங்காவையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த தேங்காவும் மென்று சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. அதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் பாசிப்பருப்பு பாயாசம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எண்டு வரையும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.